சொல்றா சொல்றா. எங்க அம்மாவை கொன்னது யாரு? என் தங்கச்சி கொன்னது யாரா? சொல்லுடா. என் தங்கச்சி கொன்னது யாரா? எங்க அம்மாவை கொன்னது யாரு? சொல்றேன், நீ போனதுக்கு அப்புறம். அம்மா தாயே மகமாயி, என்ன மட்டும் காப்பாத்துமா, என்ன மட்டும் காப்பாத்து. குருக்களே, பூஜையில நல்லா முடிஞ்சுதா? ஆஹா, திவ்யமா. அது போதும். அப்படின்னா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்கள மாதிரி புண்ணியவான்கள் இருக்கச்சே அம்பாளுக்கு என்ன குறை? இருங்க, பிரசாதம் தரேன். குருக்களே, நீங்க தட்டுல வச்சு சாமிக்கு முன்னாடி காட்டுற அந்த பிரசாதம் வேண்டாம். சாமி கழுத்துல மாட்டி இருக்குதுல்ல, அந்த பிரசாதம் தான் எங்களுக்கு வேணும். என்னால முடியாது. இந்த பாப காரியத்தை நான் செய்ய மாட்டேன். முடியாதுல்ல? நிச்சயமா முடியாதுல்ல? முடியாது. மாப்பிள, குருக்களே, நீங்க அந்த அம்மன் மேல இருக்கிற நகையை காட்டல, நான் இந்த அம்மன் மேல இருக்கிற துணியை உருடுவேன். எப்படி வசதி? வேண்டாம். என்ன பண்ண மாட்டேன்னு பாக்குறியா? ஐயோ வேண்டாங்க, நான் நகை எடுத்து கொடுத்துடுறேன். அம்மா அட பாவீங்களா, கோவில் நகையை திருடுறீங்க. இப்பவே நான் ஊருக்குள்ள போய் சொல்றேன். உன்னை விட்டாதானடி. குருக்களே, இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது? இதுக்காக அந்த பணம் தடுத்துட்டு வர்றேன். பொண்டாட்டி கூப்பிட்டு வீட்டுல போய் போத்திட்டு போட்டான். எந்த ஆம்பளை ஒண்ணு ஒண்ணும் சொல்ல, உங்க அம்மா அவன் செக்யூரிட்டி டாடி. கோவில் நகை நான் உங்க அப்பா வர சொல்ல, நாங்க எடுக்கக்கூடாது. சாமி நான் போடுறோம், நான் போடக்கூடாதா? முதலாளி அம்மா செத்துட்டாங்களா?
ஊமை ஏன்டா உணர்ச்சி வசப்படுற? இவ்வளவுதான் பேச்சு மட்டும்தான் இல்லாம இருந்தது, இப்ப மூச்சை நிறுத்துறேன். இங்க நடந்ததை பத்தி யாராவது மூச்சு விட்டீங்க, உங்களுக்கு இதே கழிதான். போங்கடா, போங்க. ஞானசம்பந்தம், ஞானசம்பந்தம். லட்சுமி, லட்சுமி என்னாச்சு? சாமிக்கு சேவை செய்ய போனீங்க, நம்ம பொண்ணு அந்த சாமியோட நகை திருண்ட 3 பேரு தட்டி கேட்டா, நகையோடு சேர்த்து அவளையும் திருட பார்த்தாங்க. அவளே பத்திரமா போய் சேர்ந்துட்டா. கடவுள் இல்ல, சத்தியம் இல்ல, தர்மம் இல்ல, ஆசைப்பட்ட மாதிரி சுமங்கலியா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஏய் சந்திரலிங்கம், மைனர். டேய் டேய் டேய், உங்க 3 பேரை கொல்லாம விட மாட்டேடா. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், இதே ஆத்திரம் தான், இதே கோவம் தான், ஒரு கொலையை பண்ணிருக்காரு. பாவம் சார் இவரு. இந்த ஊம பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பொண்டாட்டி வேற அதுக்கு உடந்த சார், அதனால அவர் பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாரு. குழந்தைசாமி, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. கோயிலே அக்கிரமம் பண்ணா கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிற மனசுக்கு கோபம் வராம இருக்குமா? இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்றதெல்லாம் போய் அநியாயம், அக்கிரமம். இன்ஸ்பெக்டர் இவர் விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு வேற நேரமாவது, சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க. ஐயா, அழைச்சிட்டு போங்க. டேய், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா. உங்களை பழி வாங்காம விட மாட்டேன், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். டேய், இப்ப அப்பா எங்க இருக்காரு? என்னங்க ஐயா, உங்க பையன் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காருன்னு சொல்றேன், அதுக்கு இப்படி சிரிக்கிறீங்களே? நான் ஆண்டவனை நம்புனேன், நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இப்ப நான் ஆண்டவனை வெறுக்கிறேன், நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. இதுக்கு பேர் தான் வீதிங்கிறது. மிஸ்டர் சிவா, ஒரு டெரரிஸ்ட் காட்டுக்குள்ள பதுங்கிக்கிட்டு இந்த ஊர் விஐபி எல்லாம் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். யோ, துப்பாய் நவுத்துப்படியா, குத்திர போகுது. சார் சிவா, காக்கி சட்டை வெறும் கஞ்சியை மட்டும் போட்டு மாட்டிக்கிறது இல்லப்பா, நீ இதே நேர்மை நியாயத்தை போட்டு மாட்டிக்கலாம். சட்டத்துக்கு முன்னால பந்தம் பாசம் எதுவுமே பார்க்க கூடாது. ஆளை பார்த்து சட்டத்தை மாத்தவே கூடாதுப்பா. எதுவுமே சட்டப்படித்தான் நடக்கணும். மிஸ்டர் சிவா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல சார். வணக்கம் ஐயா, வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் உடனே பார்க்க வந்தோம். நாங்க ஸ்டேஷனுக்கு புதுசா கான்ஸ்டபிள் வந்தாவே மாலையை போட்டு கோழி எடுத்துருவோம். ஐயா பெரிய போலீஸ் அதிகாரி, உங்களுக்கு எதா இருக்கணும்? இவங்களை அப்புறம் அறுப்போம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார்
நீங்க எங்க உயிரை காப்பாத்த ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நினைச்சா எவன் எங்களை கொலை பண்ணன்னு நினைக்கிறானோ அவன் புள்ளியவே இன்ஸ்பெக்டரை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இதை விட நீங்களே எங்களை அரசாங்க செலவுல சுட்டுடுங்க சார். பதட்டப்படாதீங்க. இவரை இங்க போஸ்டிங் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொலவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கிற சத்தியமூர்த்தி தம் மகன் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டாவது மனசு திருந்திடுவாரு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் சிவா ஒரு நேர்மையான அதிகாரியும் கூட. அப்பம் போடுற திட்டத்துக்கு பையனும் உடந்தையா இருந்தா அப்புறம் நாங்கல்ல சார் சாகணும். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எப்ப இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டனோ இனிமே உங்க 3 பேரையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சட்டத்துக்கு முன்னால எவனும் தப்ப முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு பின் தான் பாசம்.